ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வேர் கூட இருக்கும், இலையும் சின்னதாக இருக்கும். இந்த சிறுகீரையில் நம்ம தண்டு யூஸ் பண்ண முடியாது, வெறும் இலையை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வெறும் இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். இது மாதிரி வெறும் இலையை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். நல்லா கழுவி வச்சுருக்கிற கீரை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணால் போதும். இது இருக்கட்டும், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுளுந்த பருப்பு நல்லா வெடிக்கட்டும். இதில் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பழு போல் எடுத்துருக்கேன். இது கூட காரத்துக்கு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். வரமிளகாயை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கீரையை சேர்த்துட்டு 1 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் கீரை வதங்கட்டும். நம்ம வெறுமனே கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்றத விட இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சீக்கிரமாக உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். கீரைக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை, உப்பு போட்டாலே போதும். கீரை நல்லா வெந்துடும். ஒவ்வொரு கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், ஆனால் இந்த சிறுகீரை சீக்கிரமாகவே வெந்துடும். உப்பு சேர்த்துனோடனே பாருங்கள், லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கீரையை 1 நிமிஷம் போல் தான் வதக்கியிருக்கேன். இப்போவே பாருங்கள், லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. 50% கீரை வெந்திருக்கும், போதும். இப்போ இது கூட வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டாலே போதும். துவரம்பருப்பை 20 நிமிஷம் போல் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இது மாதிரி இலையாக வெந்து வரும். இப்போ நம்ம பருப்பை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிடலாம். நம்ம ஏற்கனவே கீரையை 50% வதக்கி தான் வச்சுருக்கோம். இந்த துவரம்பருப்பை சேர்த்துட்டு ஒரு கொதி வரும்போது நல்லாவே வெந்துடும். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு கீரை ஓவர் குக்கும் ஆகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கீரையோட கலர் ரொம்ப டார்க்காக மாறல, ஓவர் குக்கும் ஆகலை. இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு முழு சத்தும் கிடைக்கும். நான் இன்றைக்கி இதை சாப்பாட்டுக்கு தான் பிசைஞ்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.